The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024 எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் கோவை மக்களவை தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கான களம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் அந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல கோவையில் அண்ணாமலை அவருக்கான களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோவை அந்த மக்களவை தொகுதி குறித்து வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இதுவரைக்கும் 17 மக்களவை தேர்தல் அப்படின்றது கோவை மக்களவை தொகுதியில் வந்து நடந்திருக்கு. அதில் காங்கிரஸ் 5 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறையும், திமுக 2 முறை, பாஜக 2 முறை, அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூலூர், பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே கூட 2021 தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு களம் வந்து மாறி இருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க வேண்டும். இந்த தொகுதியில தற்போது அண்ணாமலை அவருக்கான களம், தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி அண்ணாமலை அவரோட பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அண்ணாமலை அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பாஜகவில் வந்து சேர்றாரு. பாஜக இணையும் போதே அந்த கட்சியோட துணைத் தலைவர் பொறுப்பு வந்து அண்ணாமலைக்கு வந்து கொடுக்கப்படுது. அப்போது பாஜகவோட தலைவராக இருந்த எல்முருகன் மத்திய அமைச்சராக்கப்படுறாரு. தொடர்ச்சியாக ஜூலை 15ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்து நியமிக்கப்படுறாரு. இந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை அவர் சந்தித்த தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வந்து அண்ணாமலை போட்டிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தேர்தலில் அவர் வந்து தோல்வியை தழுவினாரு. தொடர்ச்சியாக தற்போது 2024 மக்களவை தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளராகவும் அண்ணாமலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கான களம் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு, கடந்த கால தேர்தலில் அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 98ல நடந்த தேர்தலில் வந்து அதிமுகவுடன் பாஜக வந்து கூட்டணி வைத்து இந்த தொகுதியில வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எம்பியாக வந்து வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்ச்சியா 99ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக உள்ளடக்கிய திமுக, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு மீண்டும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து 99லையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதனைத் தொடர்ந்து 2004 தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போதும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தான் இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. அப்போது திமுக தலைமையில பாத்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, பாமக அப்படின்னு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில பல கட்சிகள் இணைந்த மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியா இருந்தது. அந்த தேர்தலில் போட்டியிட்டு 3,40,000 வாக்குகளை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினாரு. மீண்டும் 2009 நாடாளுமன்ற தேர்தல் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து தனித்து போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் 38,000 வாக்குகள் வாங்கி பாஜக வேட்பாளர் 4வது இடத்துக்கு வராரு. மீண்டும் 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பாஜக, பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மீண்டும் சிபி ராதாகிருஷ்ணன் தான் அந்த தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு. அதிமுகவில் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் அந்த தேர்தலில் 3,89,000 வாக்குகள் வாங்கி 2வது இடத்தையும் வந்து பிடிக்கிறாரு. காரணம், அப்போது பாஜகவுக்கான வாக்குகள் அது மட்டும் இல்லாம அப்போது வந்து தேமுதிகவும் மிகவும் வலிமையா இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் 3,89,000 வாக்குகள் வாங்குறாரு. 2009 அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் வந்து வாங்குறாரு. அந்த வகையில தேமுதிகவும் அப்போது வந்து ரொம்பவே வலிமையா இருந்தாங்க. மதிமுக, பாமகவுக்கு அங்கே பெரிய அளவில் வாக்குகள் இல்லை இருந்த போதும் மதிமுக, பாஜக அப்படின்னு அந்த கூட்டணியில வந்து கிட்டத்தட்ட 3,89,000 வாக்குகள் வந்து வாங்கினாங்க. 2019 நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டோம்னா அதே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து போட்டியிடுறாரு. 3,92,000 அளவிலான வாக்குகள் வந்து வாங்குறாரு. அப்போது நடராஜன் வெற்றி பெற்று எம்பி ஆகிறாரு. தொடர்ச்சியாக சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்டோட ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார். பாஜக பெரும்பாலும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில பார்த்தோம்னா கூட்டணியில் நின்று 2 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 98 மற்றும் 99. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னா தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3,00,000க்கும் அதிகமான வாக்குகள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து வாங்கியிருக்காங்க. தனியாக போட்டிட்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 2009 தனியாக போட்டிட்டு ஒரு 38,000 வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அதே போல 2016 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பாஜக தனியாக போட்டிட்ட போது ஒரு 1,15,000 வாக்குகள் அப்படின்ற அளவுல தான் பாஜகவோட வாக்கு வங்கி கோவை நாடாளுமன்ற தொகுதியில இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். தற்போது நடக்கவிருக்கிற தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இருக்காங்க. அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும், அதே போல ஓபிஎஸ் அவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காரு. அந்த வகையில பாமகவோட செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லை. குறிப்பா நம்ம எடுத்துட்டோம்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த
நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் பாமக வாங்கிய வாக்குகள் மொத்தமாகவே ஒரு 12,000 அந்த அளவில் தான் இருக்கு. அடுத்தது அமமுக அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 2019 அமமுக வந்து தனித்து போட்டியிட்ட போது இந்த தொகுதியில் வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு 38,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால ஒரு 38,000 40,000 இந்த மாதிரி ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குற அளவுக்கு தான் அமமுகவுக்கும் இங்கே செல்வாக்கு இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் 2016 அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக 1,20,000 வாக்குகள், பாமகவுக்கு 10,000 வாக்குகள், டிடிவி தினகரனுக்கு ஒரு 40,000 வாக்குகள், அந்த அளவுல தான் பாஜக கூட்டணியோட வாக்கு வங்கி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க முடியுது. தற்போது கோவையில் பாஜகவுக்கான களம் எப்படி இருக்கு, இல்ல பொதுவா அந்த களம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கோமாதேக உள்ளிட்ட கட்சிகளோட அந்த கூட்டணி அப்படின்றது திமுக வேட்பாளரான ராஜ்குமாருக்கு வந்து ஒரு ஏஜ் அதிகமான வாய்ப்பு அப்படின்றது கோவை நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கிறதா தான் நமக்கு வந்து தகவல்கள் வருது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பில் அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுகவோட அந்த வேட்பாளருமே வந்து மாற்றம் செய்யப்பட்டதாக தான் நமக்கு வந்து அதிமுக வட்டாரத்துல இருந்து தகவல் வந்தது. அந்த வகையில் ஒரு படித்த இளைஞர், முன்னாள் மக்கள் பிரதிநிதியாக இருந்தவரோட வாரிசு அப்படின்ற அடிப்படையில சிங்கை ராமச்சந்திரனுக்கு வந்து அந்த வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட தேர்தல் களத்துல வந்து 4 மொழிகள்ல பேசி அவர் பிரச்சாரம் செய்துட்டு வர விஷயங்களையும், அண்ணாமலை அவருக்கு வந்து நேரடியா சவால்கள் வர்ற விஷயங்களையும் களத்துல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஏற்கனவே அதிமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கி உள்ள தொகுதி, தவிர வந்து அதிமுகவோட முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருக்கிற, அதிமுகவோட தலைமை நிலைய செயலாளராக இருக்கிற வேலுமணி அவரோட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகவும் இருக்கிறதுனால அதிமுகவுக்கான ஆதரவும் ஓரளவுக்கு தொகுதிகள் இருப்பதாகத்தான் நமக்கு வந்து தகவல்கள் வருது. அண்ணாமலைக்கான களம் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் கோவை களம் இருப்பதாகத்தான் வந்து நமக்கு தகவல்கள் வருது. கூடவே வந்து பாஜக சார்பில் பெரிய அளவில் வந்து கூட்டம் இல்லை, அது போன்ற தகவல்களும் வந்து வந்துட்டு இருக்கு. கணிசமான பாஜகவினர், அமமுகவினர் தான் வந்து தொகுதிகளில் வந்து அண்ணாமலைக்கு சார்பா பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்பதாகவும் வந்து தகவல்கள் வருது. வெற்றி பெறலைன்னா கூட பரவாயில்ல, 2வது இடத்தை வந்து கண்டிப்பா விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அதிமுக அந்த தொகுதியில ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றி வருவதாக நமக்கு வந்து செய்திகள் வருது. அதே நிலையில அண்ணாமலை வெற்றி பெறும் அளவுக்கான கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்கா அப்படின்னா அதற்கு வந்து பல்வேறு சவால்கள் இருக்க விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு தொகுதியாவோ இல்ல முயற்சி செய்தால் ஒரு 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான ஒரு அளவிற்கோ தான் தற்போது வந்து கள சூழல் இருக்க விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. இன்னும் கூட ஒரு 15 நாட்கள் இருக்கு. அந்த நிலையில வந்து களத்துல பிரச்சாரங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து களத்தை எப்படி வேணாலும் வந்து மாற்றலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.